நீங்க அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது அடியனுடைய தாழ்மையான கருத்து. சரி, ஓகே. ஆத்மா நமஸ்காரம். ஆத்மா நமஸ்காரம் ஐயா, எல்லா சார்பிலும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்க பேச வரேன். ஆமையா. நம்ம ரமேஷ் ஐயா, ராமச்சந்திரன் ஐயா, பாலசுப்ரமணியம் ஐயா, அப்புறம் கார்த்திக்னு இருந்தார். அவரை இப்ப நான் பார்க்க முடியறது இல்லை. நடுவுல பேசினார் என்கிட்ட. எல்லாரும் அழகா கொண்டு போயிட்டு இருக்கீங்க இந்த குரூப்பை. அதனால எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஆத்ம நமஸ்காரம். எந்த டிஸ்கோர்ஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம நமஸ்கார மந்திரங்கள் அம்மா படிச்சுட்டாங்க. பட் இப்ப சாந்தி அம்மாவோட குரல்ல நீங்க சித்த வேதத்திலேயும் எல்லா புத்தகங்களையும் நீங்க கேட்டிருப்பீங்க ஆடியோல. இப்ப நீங்க ஏற்கனவே லாஸ்ட் இயர்லாம் இருந்தவங்க கேட்டிருப்பாங்க. இப்ப புதுசா வந்தவங்க சாந்தி அம்மாவோட குரல்ல கேட்கலாம். நமஸ்காரம். வந்தே பரபிரம்ம சிதாத்மகம் சத், வந்தே குரும் சாந்த முமேசமீசம், வந்தே சிவானந்த குரு பிரவீரம், வந்தே சதாஞானபி வந்தனீயான். பொருள்: சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தனை வணங்குவதுடன் வணக்கத்திற்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். அனந்த சுகதாதாரம் மகண்டானந்த விக்கிரகம் தயாலுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும். பொருள்: அளவற்ற இன்பமளிக்க ஆதாரமாக இருப்பவரும் பரிபூரண ஆனந்த மூர்த்தியும் தயாபரனும் மகிழ்ச்சி மிக்கோனுமாகிய சத்குருநாதனை யான் வணங்குகிறேன். ராகாதி ரோகான் சததானுஷக்தான் நசேஷகாய பிரஸ்ருதான சேஷான் ஔத்சுக்கிய மோகாரதிதான் ஜகான யோ பூர்வ வைத்தியாய நமோஸ்து தஸ்மை. பொருள்: தேகத்தினுடைய அதாவது உடம்பின் அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற விருப்பு வெறுப்பு முதலான அதாவது ராகத்வேஷாதி பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அழிக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு தலைப்பு எப்படி இந்த சித்த வித்தையானது தொடங்கினது, ஆரிஜின் ஆஃப் சித்த வித்தை, அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ரெண்டாவது ஏக கதி ஏக ருச்சி, எப்படி நம்ம இந்த ஒருநிலைத்தன்மைக்கு எப்படி நம்ம போக முடியும், போய் இந்த மோட்சத்துக்கான அந்த பாதையை கரெக்ட் பண்ணி பர்ஃபெக்ஷனோட நம்ம அந்த சுழிமுனையை தாண்டணும்னுட்டு அது ரெண்டாவது. தேர்டு, எப்படி இந்த தேகத்தை என்ன சொல்றது, நம்ம பொய்யுடம்ப மெய்யுடம்ப ஆக்க முடியும். அப்பதான் ஜீவசமாதிக்கு நம்ம தயாராக்கிறோம். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அப்பாவோட அருளால நம்ம இந்த மெய்யுடம்ப, இந்த பொய்யுடம்பை எப்படி மெய்யுடம்ப ஆக்குறோம், ஊடுடம்பை எப்படி மெய்யுடம்ப ஆக்குறோம்னுட்டு. ஸோ இந்த 3 ஏரியாஸை நம்ம பார்க்கலாம். அது மேக்ஸிமம் ஒரு 20 minutes. அதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நம்ம we can discuss. ஓகே. தட்சிணாமூர்த்தி இந்த பேரை கண்டிப்பா எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இங்க பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது சொல்லலாமா? கோயில்லையா? எஸ், எக்ஸாக்ட்லி. இந்த தட்சிணாமூர்த்தி என்ன சிம்பலைஸ் பண்றதுன்னா, உங்களுக்கு அவர் தட்சிணத்தோட மூர்த்தி, அதாவது த கிங் ஆஃப் சவுத். அப்போ ஆரிஜின் 1 lakh yearsக்கு முன்னாடி. இது ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட். இதெல்லாம் மெடிடேஷன்ல வந்த விஷயங்கள்.
ஒரு 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேரு கூப்பிடுறது சிவனுங்கிற ஒரு மாந்தன். அந்த மாந்தன் அந்த காலத்துல அந்த ஹண்டர் கேதரர்ஸா இருந்தவங்க அந்த காலத்துல மலை மேல குமரி கண்டம்ங்கிற இடத்துல, அது நம்மளோட இதுக்கு கீழே இருக்கு, இந்தியன் ஓஷன்ல கீழே தாழ்ந்து போயிருக்கு. அங்க வந்து முன்னாடி அங்க வந்து அவ்வளோ செழிப்பா இருந்த அது கான்டினென்ட். அது அங்க சிவனுங்கிற நம்ம பேர் வச்சிருக்கோம், சிவன். ரியாலிட்டி என்னன்னு தெரியாது. அந்த மாந்தன் ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன், வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். அப்ப அவர் வந்து கிங்கா இருந்தாருங்க. அவர் மனிதனா பிறந்து தெய்வ நிலை அடைஞ்சு சித்த நிலை அடைஞ்சு இறை நிலை அடைஞ்சார். ஸோ இந்த ப்ராசஸ்ல அவர் சனகாதி முனிவர்களுக்கு பேசாமல் பேசி பிரபஞ்சத்தின் அனைத்து ரகசியங்களும் உரைத்தார் அப்படின்னுட்டு நீங்க கோவில்கள்ல போய் பாத்தீங்கன்னா அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தோட தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, பேசாமல் பேசினா வேற ஒன்றும் இல்லை, அது சித்த வித்தை வாசி யோகம். இது நம்ம இந்த நேம் வந்து இந்த வாசிங்கிற இது வந்து நம்ம பின்னாடி அந்த எதனால அந்த பேரை சித்தர்கள் வச்சாங்கன்னுட்டு நம்ம சுவாமி வந்து கூப்பிடுற ரெகுலர் இது என்னன்னா சித்த வித்தை. நம்ம இந்த சர்க்கிள்ஸ்ல சித்த வித்தைன்னு நம்ம சொல்றோம், ஏன்னா சித்த வேதத்துல இருந்து சித்த வித்தை. ஆல்ரைட், இப்படிதான் வந்து தொடங்கித்து இந்த 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 நம்ம வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் ஆரிஜின் இந்த சித்த வித்தையை கண்டுபிடிச்சவர். அவர் வந்து அங்கேருந்து அப்படியே பாஸ் ஆன் பண்ணி ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி முருகனுங்கிற ஒரு மாந்தன், நம்ம பேர் அப்படி வச்சிருக்கோம், அது எதனாலன்னு அந்த பேர் வந்ததுன்னுட்டு யாருக்குமே தெரியாது. முருக்கன்னு சில பேர் சொல்றாங்க. அந்த முருகனுங்கிறவர் நம்ம சுவாமி மலைங்கிற அந்த கோவில்ல நீங்க பார்த்தீங்கன்னா தந்தைக்கு உபதேசம் செய்த மலைன்னு இருக்கும். என்ன விஷயம், அதுவும் அதே மாதிரிதான். சித்த வித்தைய தன்னோட பயாலஜிக்கல் ஃபாதருக்கு அவர் வந்து இத சொல்லி கொடுத்தாரு. அவரும் ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் அண்ட் வெரி பிக் கிங். அவர் பெரிய சித்தர் நிலை அடைஞ்சவர். அவர் இறை நிலையும் அடைஞ்சிட்டார் கடைசியில. இதுதான் வந்து ஆரிஜின் ஆஃப் இது. அப்படியே வந்து முருகனோட அதே அவதாரம் சொல்றோம். இதோ டிசம்பர் 4 அன்னைக்கு கார்த்திகை திருவிழா நடத்த போறோம், ஆசிரமத்துல எல்லாம் நடக்க போறது. முருகனோட அந்த அருள்ல வந்தவர், அவரோட அருளால வந்து இந்த சித்த வித்தை சுவாமிக்கு கிடைச்சது, பகீரத பிரயத்தனம் பண்ணி கிடைச்சதுன்னுட்டு நம்மளுக்கு சொல்லி கேட்டிருக்கோம். அப்ப பாருங்க எங்கேருந்து தொடங்கி இது எப்படி நம்ம கையில அளிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஆன இந்த ஒரு டிராவல், இந்த ஒரு ஜேர்னி. ஆல்ரைட், இப்ப நம்ம சித்த வித்தை பெற்றாச்சு. நம்ம அடுத்தது எப்படி நம்ம வந்து இது நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சித்த வேதத்தை நல்லா படிங்கன்னு சொல்லியிருக்காங்க, நடவடிக்கை கிரங்கள் படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதைப்படி ஒரு டிசிப்ளின்டா லைஃபை வந்து வாழுங்க. சிம்பிள் இஸ் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னுட்டு நம்மளுக்கு சுவாமி எடுத்து கொடுத்துருக்காரு அழகா. ஸோ திங்ஸ் ஆர் சோ ஓப்பன் அண்ட் கிளாரிஃபைட். சித்த வேதத்தை படிச்சாலே ஒரு குரு சிஷ்யன், இப்ப பாருங்க ராமச்சந்திரன் ஐயாவும் நம்ம ரமேஷ் ஐயாவும் ஒரு ட்ரையல் பேசிஸ்ல இந்த கான்வர்சேஷன் இது பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அழகா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ சித்த வேதம்ங்கிறது அவ்வளோ எளிமையான விஷயம், அவ்வளோ ஆழமான விஷயத்த சுவாமி ஒரு குரு சிஷ்யன் கான்வர்சேஷன் மூலமா எளிமையா நம்மளுக்கு விளக்கி இருக்காரு. ஓகே, இப்ப நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இதுல நம்ம ஒரு நிலை கிடைக்கணுங்கிற அந்த இப்ப இருநிலை தன்மையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் ஒரு கிளாஸ் முன்னாடி 12 வருஷமா ஆல்மோஸ்ட் 15 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். பிரம்மஞானம் ஆத்ம ஞானம்னு லாஸ்ட் இயர் நான் எடுத்திருக்கேன். அதோட ரெக்கார்டிங் இருக்கும், நீங்க ரமேஷ் ஐயாட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து பழைய ரெக்கார்டிங். இது பிரம்மஞானம் ஆத்ம ஞானத்துல ஃபார்மேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் ஜேர்னி ஆஃப் அவர் சோல், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இருநிலை தன்மை கொண்ட இந்த டுவாலிட்டி, இருநிலை தன்மை கொண்ட இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல வாட் எவர் வி ஹாவ் கிரியேட்டட், இது வந்து இல்யூஷன், இதுதான் மாயை. நம்ம கிரியேட் பண்ண இந்த இருநிலை தன்மை கொண்ட இந்த உலகத்துல ஒரு நிலை தன்மைக்கு நம்ம போறதுக்கு தான் இந்த சித்த வித்தை. சோ அந்த ஒரு நிலை தன்மைனா என்ன? மனதை ஒருநிலைப்படுத்துறது. மனதை வந்து ஒருநிலைப்படுத்துற அந்த அந்த ப்ராசஸ எப்படி அதை எளிமைப்படுத்துறதுங்கிறத பத்தி சின்னதா ஒரு ஒரு டெக்னிக். இது வேற ஒண்ணும் இல்லை.
நம்ம கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், மூக்கால நுகர்றோம், வாயால பேசுறோம், சாப்பிடுறோம். அப்போ எத்தனையோ அனைத்து விதமான ருச்சிகள், கண்ணால பார்க்கறதும் ஒரு ருச்சி தான் அது. ஏன்னா விதவிதமான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், காதால விதவிதமான விஷயங்களை கேட்கிறோம். இதுவும் ஒரு ருச்சி, இது ஒரு ருச்சி. அந்த ஐம்புலன்களால நடக்கிற எல்லாமே ருச்சி தான். நம்ம நாக்கால சுவைக்கிறத மட்டும் ருச்சின்னு நம்ம எடுத்துக்கூடாது. எல்லா ஐம்புலன்களாலையும் நம்ம வந்து சுவைக்கிற ஒவ்வொன்றும் ருச்சி தான், ஈவன் தோலால. இப்போ நம்ம இந்த இதுல மல்டிபிளா நடந்துட்டு இருக்கு. இது ஏக ருச்சியில இருக்கோம் நம்ம, சாரி அநேக ருச்சியில இருக்கோம் நம்ம. அநேக ருச்சியிலேருந்து நம்ம அப்படியே ஸ்லோவா மினிமைஸ் பண்ணி ஏக ருச்சிக்கு கொண்டு வரணும். எப்படி? நம்ம தேவைப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்க தொடங்கணும். சித்தவேதம் படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும், எந்த விஷயமானாலும் சுவாமி திருப்பி அழுத்தி சொல்றது என்ன? ஜீவசக்திய விரயம் பண்ணாத, ஜீவசக்திய விரயம் பண்ணாத, இந்த 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 சிவத்தை சவமாக்காதேங்கிற அந்த அந்த வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கு வந்து இந்த இந்த ஜீவனை எப்படி சேமிக்கிறதுன்னு 2 நாள் முன்னாடி கூட ஒரு டிஸ்கஷன் இருந்தது. ஜீவனை வந்து எப்படி நம்ம சேமிக்கணும் அப்படின்னுட்டு ராமச்சந்திரன் ஐயா கேட்ட அந்த இது இருந்தது. அதை நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல பாத்துக்கலாம். இப்ப நம்ம மினிமைஸ் பண்ணணும் நம்மளோட பார்க்கிற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள். ஆனா நம்ம இந்த உபஜீவனத்துக்கு நிறைய நம்மளுக்கு ரொட்டீன்ஸ் இருக்கும், நம்மளுக்கு ஏர்ன் பண்றதுக்கு ரொட்டீன்ஸ் இருக்கும், நம்ம சொசைட்டில மூவ் பண்றதுக்கு ரொட்டீன்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். எதையும் நம்ம இது பண்ணக்கூடாது. ஆனா இப்ப நம்ம மினிமைஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள்ல இருந்து கம்மியான விஷயங்கள் வரைச்ச நம்ம உள்ள இருக்கிற விஷயங்கள், நம்மளோட ஜீவசக்தியான வாயுவோட விரையும் கம்மியாகும். விரையும் கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஒரு நிலை கிடைக்கிறதுக்கான மனதோட ஆசிலேஷனும் குறையும். நம்ம நிறைய விஷயம் பார்க்க தான் நிறைய எண்ணங்கள் நம்மளுக்கு போறது. குறைச்சிட்டோம்னா அவ்வளோ விஷயங்கள் உள்ள போறது, ப்ராசஸிங் குறைஞ்சிடும். ப்ராசஸிங் குறைய மனது வந்து ஒரு நிலை கிடைக்க அனைத்து வாய்ப்புகளும் எளிமையா இருக்கு. ஸோ எளிமையா நம்ம அந்த இருநிலைத்தன்மையிலேருந்து ஒரு நிலைத்தன்மைக்கு போனா அநேக ருச்சியிலேருந்து ஏக ருச்சிக்கு போறோம். இப்ப நம்ம உள்வெளி சுவாசத்தை மாத்தி சித்த வித்தை மூலமா நம்மளுக்கு சுவாமி சமீரணனை கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம ஏக கதிக்கு நம்ம போறதுக்கான அனைத்து வாய்ப்பும் இருக்கு. இனிஷியலா நம்ம உள்வெளி சுவாசத்தினால நம்மளோட ஜீவ விரயம் மட்டும் இல்ல, வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பிரீத் பண்றச்ச அத்தனை பேரோட எண்ணங்களும் உள்ள போகுது, அசுத்தங்கள் சேர்ந்து எண்ணங்களும் உள்ள போகுது. அதை மாத்தி நம்மளுக்கு நேர்முக சுவாசம், உள்பக்கம் குதம் வழியா நேர்முக சுவாசத்தை நம்மளுக்கு சுவாமி கொடுத்திருக்காரு, அது காட்டி கொடுத்திருக்காரு. அதுல நம்ம ஃபுல் ஃபோக்கஸோட நம்ம நேர்முக சுவாசத்துல அந்த இதுல நம்ம ஒரு நிலைக்கு போற ஒன்ஸ் அதை வந்து நம்ம அநேக ருச்சிய ஏக ருச்சி ஆக்க தொடங்கியாச்சு. அநேக கதிய ஏக கதி ஆக்க பிரயத்தனம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ண மிண்டவர் கண்டதில்லை, கண்டவர் மிண்டதில்லைன்னு வந்துடும் இல்லையா? அப்ப எல்லாமே மினிமைஸ் ஆயிடும். மினிமைஸ் பண்றச்ச உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல மேக்சிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எப்படி? உங்களோட ஜீவசக்தியோட விரயம் ரொம்ப கம்மியாயிடும். ஆனா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எளிமையா உங்களுக்கு நடத்த முடியும். எப்படி? ஒரு நிலைத்தன்மை வந்தாச்சுன்னா ஃபோக்கஸ். இதுல நான் வந்து லாஸ்ட் இயர் பேசுறச்ச சொல்லியிருப்பேன், இங்க அனைத்து தாய்மார்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆத்ம நமஸ்காரங்கள். எதனாலன்னா அவங்க பை பர்த்தே வந்து ஃபோக்கஸ்டு பீப்புள். ஸோ மோக்ஷம் வந்து ஜென்ஸ் தான் வந்து பிரயத்தனம் பண்ணணும், லேடிஸுக்கு ரொம்ப எளிமை. அவங்க தான் நம்மளுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஸோ அனைத்து தாய்மார்களையும் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து நீங்க மல்டி டாஸ்கிங் பர்சன், ஏன்னா ஆல்ரெடி நீங்க பை பர்த் ஒரு நிலைத்தன்மை உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால நீங்க காலரை நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. ஓகே,
இப்ப நம்ம பல நிலையிலேந்து பல அநேக ருச்சியிலேந்து ஏக ருச்சிக்கு எப்படி வரணும்னுட்டு இது ஒரு சும்மா ஒரு டிஸ்கஷன் தானே தவிர இது ஒரு இந்த டெக்னிக்கை கொஞ்சம் நம்ம சீரியஸா எடுத்துட்டு எப்படி நம்ம பண்ணணும்னுட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்றும் இல்லை, பேச்சக்குறை மூச்ச கவனி, இதைதான் நம்மளுக்கு அத்தனை சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம அடாப்ட் பண்ணிட்டாலே போறோம். நம்ம பேச்சை குறைக்க தொடங்கினாலே நம்மளோட மூச்சை கவனிக்க தொடங்குவோம். அப்ப நம்மளுக்கு விரயங்கள் கம்மியாகும். இப்ப வெளியில பார்த்திருக்கிற அத்தனை விஷயங்கள் இன்வென்ஷன்ஸும் இதுக்குள்ளேந்து தான் போயிருக்கு. அப்ப இத்தனை பேரோட இன்வென்ஷன்ஸும் அத்தனை பேருக்குள்ள இருக்கிற ஜீவனும் இதுவும் ஒண்ணுதானே. அப்ப அத்தனை பேர்கிட்ட இருக்கிற அதே இருக்கிற கெப்பாசிட்டி இங்கேயும் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம கேள்விகளை வெளியில கேட்கறதுக்கு பதிலா அமைதியா இருந்து நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா என்னைக்கு பதில் உள்ளேந்து வர தொடங்குறதோ அது இந்த சுழிமுனையில கேள்வியும் பதிலும் சந்திக்கிற இடம் தான் ஞானம் பிறக்குதுன்னு அர்த்தம். ஞானம் எப்ப பிறக்குது? நம்மளுக்கு என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்விக்கு நம்ம கிட்டயே பதில் இருக்கு. நம்ம வெளியில போய் எதையும் தேட மாட்டோம். நம்ம எல்லாமே நம்ம கிட்டயே இருக்கு, நமக்குள்ளேயே இருக்கு. அப்போ நம்ம we will realize how powerful we are. எவ்வளவு சக்தியை நம்மளுக்கு சுவாமி நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு. நீதாண்டா சிவம், நீதாண்டா ஈஸ்வரன் அப்படின்னு சுவாமி புரிய வச்சிருக்காரு. ஓகே, இப்போ அநேக கதியிலேருந்து ஏக கதிக்கு நம்ம வரத்துக்கு பிரயத்தனம் பண்றச்ச மோட்சத்துக்கான அந்த பாதை எளிமையா நம்மளுக்கு கை கூடும். இது நம்ம செகண்ட். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம கதி பண்றோம். கதி பண்றச்ச இங்க நம்மளுக்கு ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். பேரண்டமும் பிண்டண்டமும் ஒரே இதுலயே இருக்கு. இங்க எல்லாமே சிரசு எல்லாமே பேரண்டம், சிரசுக்கு கீழே அனைத்தும் பிண்டாண்டம். ஏன்னா நம்ம ஐம்புலன்களாலதான் மாயா சமுத்திரமே நம்மளை மேய்ச்சிட்டு இருக்கு. இப்போ அத நம்ம எப்படி இந்த பிண்டாண்டத்தை பேரண்டம் ஆக்குறோங்கிறது தான். பேரண்டம் ஆக்கினாதான் இந்த ஜீவ சமாதிக்கு நம்ம தயாராக முடியறது. நம்ம எலிஜிபிலிட்டி கிடைக்குது. ஜீவ சமாதிக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கிறது எப்படி? நம்ம இந்த ஊனுடம்ப மெய்யடும்பா ஆக்கணும். எப்படி ஆக்குறது? ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது பாருங்களேன், நீங்க நம்ம நாளையிலேருந்து வித்தைக்கு நீங்க உட்காரச்ச, ஜபத்துக்கு நீங்க உட்காரச்ச இந்த ப்ராசஸ நீங்க உங்க உள்ளே பண்ணிக்கோங்க. நீங்க இப்போ நம்ம சிரசு தான் நம்மளுக்கு பேரண்டம். பேரண்டத்துலதான் மத்தக பாடம் இருக்கு. புத்தக பாடம் நம்ம வெளியிலேருந்து நம்மளுக்கு வர விஷயங்கள் எல்லாம் மாயையிலேருந்து மாயை நம்மளுக்கு கொடுக்கறதா புத்தக பாடங்கள். ஆனா மத்தக பாடம் நமக்குள்ளேயே இருக்கு. இப்போ வாசி வாசி வாசின்னுட்டு அந்த காலத்து சித்தர்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? எதுக்கு சொல்லியிருக்காங்க? ரொம்ப சிம்பிள். டேய், நீ புத்தக பாடத்தை வாசிக்கிறதுக்கு நிறுத்திட்டு உபஜீவனத்துக்கு வச்சுக்கோ, பரவாயில்ல. ஆனா மத்தக பாடத்தை வாசிக்க தொடங்கு. நீ வாசிக்க 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 அந்த வாசிய திருப்பி போட்டா சீவா வந்துரும். அப்போ ஈஸ்வரன்ட்ட நீ போறதுக்கான பாதையை உனக்கு அந்த வாசிக்க வாசிக்க மத்தக பாடத்தை வாசிக்கதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப மத்தக பாடத்தை வாசிச்சா நம்மளுக்கு பேரண்டத்தோட அனைத்து ரகசியங்களும் எனர்ஜியும் பிண்டாண்டத்துல இறங்க தொடங்கும். இப்போ நம்ம அநேக கதிய இந்த முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எங்க நம்ம இந்த சித்த வித்தை ஸ்டார்ட் ஆச்சுன்னுட்டு. அப்ப ஈஸ்வரன்ட்டேந்து தொடங்கின விஷயம் ஈஸ்வரன்ட்ட போய் முடியணும். இப்ப அந்த சைக்கிள் இருக்கு இல்லையா? அந்த சைக்கிள்ல இருந்து நம்ம வந்துட்டோம் வெளியில. அதனாலதான் இத்தனை நம்ம திருப்பி திருப்பி வந்திருக்கோம். இன்னொரு விஷயம், நம்ம மறுபிறவியோ முன்ஜென்மமோ மறுஜென்மமோ பத்தி சுவாமி ஏன் தொடரலன்னா, பிரம்மஞான ஆத்மஞானம் லாஸ்ட் இயர் அந்த பேசின டிஸ்கோர்ஸ்ல அதுல ஸ்கிரிப்ட்னு ஒரு விஷயம் நம்ம மாயா சமுத்திரம் நம்மளுக்கு கொடுக்குது, பார்த்துட்டு வரைச்ச கொடுக்குது. அந்த ஸ்கிரிப்ட் நம்ம இங்க வரைச்ச மோட்சத்துக்கான எண்டு தான் இருக்கு. அதுல
ஆனா நம்ம பாதை மாறி போய் தவறி போயிடுறோம். தவறி போய் மாயா சமுத்திரத்தோட வலையில மாட்டி சிக்கி சின்ன பின்னமாகி ரீபர்த்துக்கு போயிடுறோம். அதனாலதான் சுவாமி அதை பத்தி பேசுறதே இல்லை. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் மோக்ஷா மோக்ஷா மோக்ஷான்ட்டு. அதனாலதான் பாஸ்ட் பெயின்ஸையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், ஃபியூச்சர் ஃபியர்ஸும் அவாய்ட் பண்ணணும். லெட் அஸ் ஸ்டார்ட் லிவிங் இன் தி பிரசன்ட். சுவாமி நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சித்த வித்தை. சதா பிராணாயாமினா நீங்க ஜென்ரலாவே சதா பிராணாயாமினா எல்லாருக்கும் என்ன நோஷன் இருக்கும்? நம்ம வந்து உட்காந்து ஜபம் பண்ணி அந்த ஜபத்துல வந்து நம்ம பிராணாயாமத்தை நம்ம அயனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறச்ச அந்த ஒரு நிலை நம்மளுக்கு கிடைச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எழுந்து நம்ம எல்லா வேலையும் கவனிக்க தொடங்கிடுறோம்னுட்டு. ஆனா சதா பிராணாயாமினா என்னன்னா, அந்த ஒரு நிலை இருக்கு பாருங்க, எந்த வேலை பண்றதானாலும் அந்த ஒரு நிலையில நம்ம இருந்து பண்ணினோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். இப்ப நம்ம மனதை வந்து செதற விட்டு ஒரு வேலையை தப்பா பண்ணி அதை திருப்பி கரெக்ட் பண்றதுக்கு இன்னொரு 4 வேலையை பண்றதோட ஃபர்ஸ்ட் டைம் பண்றச்சு பர்ஃபெக்ஷனோட பண்ணினோம்னா நம்மளுக்கு சக்சஸ் கிடைச்சிடாதா இல்லையா? சோ நம்ம அந்த ஒருநிலை தன்மையிலேருந்து நம்ம சதா பிராணாயாமின்னு சொல்ற அந்த நிலையிலேருந்து நம்ம எந்த வேலையை பண்ணினாலும் உயிர் வரையும் கம்மி. அந்த வேலையை 2வது வாட்டி பண்ண வேண்டாம், ஒரே வாட்டிலேயே முடிஞ்சிரும். நம்மளுக்கு எளிமையிலும் எளிமையா நம்மளுக்கு கைகூட வேண்டிய விஷயங்கள் கைகூடிடும். அப்ப நீங்க இன்னொரு விஷயத்த பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து சம ஆதின்னுட்டா என்ன? இது சமாதி சமாதி சமாதினா சம ஆதி, இந்த 2 வார்த்தையை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆதியில எப்படி நம்ம மனம் வந்து சமநிலையில இருந்ததோ, எந்தவித ஜட்ஜ்மெண்டலும் இல்லாம, நம்ம எந்தவித ஒரு பாகுபாடும் இல்லாம அந்த எண்ணிலையும் அற்ற தன்மையில, அந்த ஒரு நிலைக்கு வந்துதான் எண்ணிலையற்ற தன்மை போன அந்த எண்ணிலையற்ற தன்மையில நம்ம பனிக்கூடத்துல நம்ம மிதந்துட்டு இருக்கிறச்ச இருந்த அந்த ஸ்டேஜ், அதுதான் ஆதியில எப்படி சமமா இருந்தோமோ. நம்ம சமாதினா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, போய் உட்கார்றச்ச அதுதான் சமாதினா. அப்படி இல்லை, நம்ம வாழறச்சையே அந்த நிஷ்டைன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுல நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். வாழறச்ச நம்ம என்ன இது பண்றோம்னா சம ஆதி நிலையில வாழ தொடங்குறோம். எப்படி? எல்லா ஜீவனும் நம்மன்னு நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா we created everything. இது பிரம்மஞான ஆத்மஞானத்தை நல்லா திருப்பி பாருங்க. சித்த வேதத்தோட மறை பொருள் அது. அதுல இருக்கு எல்லாம் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. அதுல நம்ம வந்து எல்லா ஜீவனும் ஒண்ணுன்னு எடுத்துக்கிட்டாச்சு. எல்லா ஜீவன்லயும் நம்ம தான் இருக்கோம்னு தெரியும். அப்ப நம்மளையே நம்ம ஹர்ட் பண்ணிப்போமா? மாட்டோம். சோ நம்ம எல்லாரையும் ஒன்னா பார்க்க தொடங்கின உடனேயே யாரையும் ஜட்ஜ் பண்ணாம விட்னஸா வாழ தொடங்கி நம்மளோட இலக்கு என்ன? மோக்ஷம். அந்த மோக்ஷத்துக்கு அழகா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் காட்டின வழியில இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை நம்ம நடத்தலாம். ஒவ்வொரு செகண்டும் முழு விழிப்பு நிலையில நம்ம இந்த டிராவலை பண்ணினோம் அப்படின்னா எளிமையா கிடைக்க வேண்டிய விஷயம். இதை நம்ம வந்து நம்மளோட அறியாமையினால நம்ம டிலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்பார்க்குங்கிறது வந்து எந்த செகண்ட் வேணாலும் வரலாம். அன்கண்டிஷனல் சரண்டர்ல எந்த ஒரு நிமிஷத்துலயும் அந்த இறைவன் நம்மளை ஆட்கொண்டுட்டார் அப்படின்னுட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு மோட்சத்துக்கான அந்த இது கிடைச்சிருச்சு, நம்மளுக்கான அந்த 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 ஃபீலிங் கிடைச்சாச்சு, நம்ம அந்த தன்மையில நம்ம வாழ தொடங்கியாச்சு. அந்த மாயை தன்மையும் கலந்துதான் வருது. அப்போ கடவுள் பாதி மிருகம் பாதின்னு ஒரு பாட்டு பாடுறாங்கல்ல, அப்போ இந்த தன்மை கூட இருக்கணும். அந்த ரிஃப்ளெக்ஷன் தான். இப்ப நம்ம மிருகத்தன்மை கூட இருந்தா நம்ம சண்டாளன் ஆகிறோம், சுவாமி சொல்ற மாதிரி. இறைத்தன்மை இருந்தன்னா, அதாவது விட்னஸா நம்ம வந்து வாழ தொடங்கிட்டோம்னா இறைத்தன்மை கூடிடுது, நம்மளுக்கு எளிமையா எல்லாம் கை கொடுது. நம்ம வந்து மாயத்தன்மை சண்டாளத்தன்மை நம்மளுக்கு ரொம்ப கூட நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து விரயம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு அது தீர்ந்து போயிடும். ஸோ அதனால இந்த சிவத்தை நம்ம சவமாக்கிடுறோம். ஸோ நம்ம சிவத்தை சிவமாவே வச்சு இந்த ஊனுடம்ப வந்து மெய்யுடம்பாக்குறோம், மெய்யுடம்ப ஆலயமாக்குறோம்.
இந்த பொய் வாய்ங்கிற விஷயத்துல இருந்து நம்ம மெய் வாயின்னு உள்ள அண்ணாக்குக்கு மேல இருக்கிற வாய், அந்த வாய் தான் மெய்வாய். மெய்வாய் மூலமா நம்ம பேச தொடங்குறோம். என்ன பேச்சு? அதுதான் சித்த வித்தை. பேசாமல் பேசின்னு சுவாமி சொன்னார் இல்லையா, அதுதான் அந்த மெய்வாயை யூஸ் பண்ண தொடங்குறோம். தெல்ல தெளிந்தா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் திருமூலர். சித்தர் பிரானாருக்கு இந்த சீவன், இந்த மெய் சீவன், அந்த சீவனே சிவலிங்கம்னு சொல்றார் இல்லையா, நம்ம இந்த பொய்யுடம்ப மெய்யுடம்பாக்கி இந்த மெய்யுடம்பே சிவலிங்கமாகி இததான் அந்த ஜீவ சமாதிக்குள்ள பிரதிஷ்டை பண்றாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன பிறந்து வந்திருக்கோமோ அந்த நோக்கம் நம்மளுக்கு எவ்வளோ எளிமையா கை கூடுறதுக்கு சுவாமி நம்மளுக்கு பிரயத்தனப்படுத்தி பகீரத பிரயத்தனம் பண்ணி கொடுத்திருக்காரு. அதை நம்ம ஹாப்பியா எடுத்து பயணம் பண்ண வேண்டாமா? லெட் அஸ் டிராவல் வெரி ஹாப்பிலி அண்ட் சக்சஸ்ஃபுல்லி. பூமிக்கு நம்ம அச்சீவ் பண்ண வந்திருக்கோம். அது நம்மளுக்கு உபஜீவனத்துக்கு என்னெல்லாம் தேவை பெஸ்டா பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு என்ன அந்த ஒடுங்குற நேரத்துல நம்ம அழகா ரிலாக்ஸ்டா அந்த எவ்ரிடே நிஷ்டையில நம்ம அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறோம். அதே தான் அந்த லாஸ்ட்ல போய் உட்கார போறோம். நம்ம அங்கேயும் தயாராகி நம்ம அழகா போய் ஆரிஜினோட மர்ஜ் ஆயிடுறோம். ஆத்ம நமஸ்காரம்.